அது தவறு செய்தால் சட்டத்தை நிறுத்தணும். ஆனா இந்த ஒரு 3 வருஷத்துல அது மாதிரியான ஏதாவது சட்டத்தை நிறுத்தி இன்னைக்கு காவல்துறையில ஒரு உண்மையிலேயே பார்த்தா காவல்துறையில பல நல்லவர்கள் இருக்காங்க. ஆனா காவல்துறையிலே பாத்தீங்கன்னா சில பேர் மோசமா இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சீஸ் பண்ற பொருள் அது ஆக்சுவலா வந்து காவல்துறையில இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த காவல்துறையை கொண்டு போய் வித்து போகுது அப்படின்னு ஊடகங்கள்லாம் வந்ததா இல்லையா? அது அந்த மாதிரி நிலைமைலாம் எங்க ஆட்சியில கிடையாது. சட்டத்தை யார் இருந்தாலும் சரி சட்டத்தை நிறுத்துவோம். ஒரு 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 5% இருந்ததுக்கும் ஒரு 95% ஒரு 100% இருந்ததுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 5% இருந்தது கூட வந்து ஒரு ஆரம்ப கட்ட முதலே வந்து கடுமையான நடவடிக்கை காரணமாக தமிழ்நாடு பொறுத்தவரை எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அதே போல புரட்சி தலைவர் ஆட்சியிலும் சரி, அதே போல வந்து அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து முழுமையான அளவுக்கு அதை கட்டுப்படுத்தி எந்தவித அளவுக்கு வந்து மாணவ மாணவர் கெடாத அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டி அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து போதை வந்து இல்லாத போதை வசதிகள் கிடைக்காத அளவிற்கு விழிப்போடு இருந்த அரசு அம்மாவுடைய அரசு. ஆனா திமுகவுக்கு என்னன்னா பொதுவா சமுதாயத்தை பத்தி கவலை இல்லை. இதே வந்து அன்னைக்கு கள்ளச்சாராயம், அன்னைக்கு சாராயம் வந்து அன்னைக்கு வந்து கொண்டு வந்தது யாருடைய ஆட்சியில? குடியே தெரியாத ஒரு மாநிலம் ஒரு தமிழ்நாடு. அந்த குடியே தெரியாத ஒரு மாநிலத்தில் முதலா வந்து குடியை அறிமுகப்படுத்தியது திமுக தான். குடியை அறிமுகப்படுத்தியது திமுக. அப்படி குடியை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் அவருடைய வழியில இன்றைக்கு வந்து ஒரு அட்வான்ஸா போய் இன்னைக்கு போதை வசதிகள் இன்றைக்கு வந்து சர்வசாதாரணமா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் கேட்கிறேன் திரு RS பாரதி, இப்படி வெட்ட வெளிச்சமா 2500 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு வந்து உங்க ஆளு இன்னைக்கு மாட்டி இருக்கிறாங்க. இன்னும் பிடிக்கல, பிடிச்சிருவாங்க. இன்னும் உங்கள எத்தனை பேர் வந்து இன்னைக்கு கைவிலங்கு போட்டு இன்னைக்கு கூட்டு போறாங்கன்றது கண்டிப்பா வந்து வெட்ட வெளிச்சமா தெரிய போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.